வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2 நாள் முன்னால் ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் கேஒய்சி நாம்ஸை அப்டேட் பண்ணும்போது கைரேகை வைக்கணும், கைரேகையை ஸ்கேன் பண்ணணும். அப்படி கைரேகை ஸ்கேன் பண்ணும்போது கைரேகை விழலாம், அந்த கைரேகை தேஞ்சு போயிருந்தால் அது ஸ்கேன் பண்ண முடியாமல் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது மாதிரி ஒரு நண்பர் கன்னியாகுமரியிலேருந்து கேட்டிருந்தார், அவருக்காக அந்த வீடியோ போட்டிருந்தேன். அது நான் பேங்க்கில் சில சஜஷன் சொல்லியிருந்தேன். ஒன்றா புது மிஷின் எதாவது வாங்கி வைங்க சார், அது ரீட் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லைனாக்க வேறு ஏதாச்சும் ஒரு மெத்தட் கொண்டு வாங்க, கைரேகை விழாதவங்களுக்கு வேறு ஒரு மெத்தடெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. எத்தனை பேர் அதை கேட்க போகிறாங்கன்னு தெரியல, அது வேறு விஷயம். இந்த நல்லதை சொல்கிறது நம்முடைய வேலை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி சொல்ல போகிறேன் நான். என்ன விஷயம்னா, அதுக்கு ஒரு மாற்று, கைரேகை வைக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணுறது ஸ்கேனருக்கு ஒரு மாற்று இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான், ரொம்ப சிம்பிள். என்னென்னா, இப்போது ஆதாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியே இருப்பீங்க, புதுசாக ஆதார் வாங்க போயிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு 10 விரலையும் என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. நல்லா ஸ்கேன் பண்ணுவாங்க. சில சமயம் விழாது, கையை இழுத்தி எப்படியோ ஒன்று ஸ்கேன் பண்ணி எடுத்துருவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதை ஏன் வச்சுங்க, நம்ம 2 கண்ணையும் இப்படி ஒரு இது இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அதை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ கண்ணை ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரேகையை ஸ்கேன் பண்ணுறது எப்படி ஒரு முக்கியமோ, அதே மாதிரி கண்ணை ஸ்கேன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ரேகை ரீட் பண்ணலன்னா, ரேகையை அந்த ஸ்கேனர் ரீட் பண்ணலன்னா கண்ணை வச்சு ஸ்கேன் பண்ணிடலாம். கண்ணை ஸ்கேன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ரேகையில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கிடைக்குமோ அத்தனை டீட்டெயில்ஸும் கண்ணை ஸ்கேன் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, கேஒய்சி நாம்ஸ் அப்டேட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, ரேகை வைக்கலான்னு பார்க்குறீங்க, ரேகை வைக்க முடியல, ரேகையை அதை ரீட் பண்ண மாட்டேங்குது அந்த ஸ்கேனர், கையில் அந்த ரேகையெல்லாம் அழிஞ்சிருந்ததுனால உங்களால் ரேகை வைக்க முடியல, அதை ரீட் பண்ணாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க கண்டிப்பாக வேணுன்றாங்க, யாரும் பேங்க்கில் ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நாங்கள் எங்களால் கேஒய்சி நாம்ஸை அப்டேட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பயந்துக்காதீங்க. ஸ்கேன் பண்ண முடியலாம், விரலை ஸ்கேன் பண்ண முடியலாம், நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும், சார் விரலை ஸ்கேன் பண்ண முடியலன்னா கண்ணை ஸ்கேன் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு சொல்லணும். இப்போ யார்கிட்டையும் பெரும்பாலும் 99.9% யார்கிட்டையும் கண்ணை ஸ்கேன் பண்ணுற மிஷின் இருக்காதுன்னா பேங்க்கில் இருக்காது. இந்த இ-சென்டர் இருக்குது இல்லைங்களா, அவங்க வச்சுருப்பாங்க, ஸ்கேன் பண்ணுறது வச்சுருப்பாங்க, தாலுக்கா ஆஃபீஸில் வச்சுருக்காங்க, கண்ணை ஸ்கேன் பண்ணுவாங்க அவங்க. இப்போ நம்ம போய் ஆதார் அட்டைக்கு அப்ளை பண்ணோம்னா அப்போ கண்ணை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால விரலை ஸ்கேன் பண்ண முடியலனா, விரல் ரேகையை ஸ்கேன் பண்ண முடியல, கண்ணை ஈஸியாக ஸ்கேன் பண்ணலாம். அதில் ரேகை விழுமோ உழவுதோ அப்படின்ற பிரச்சனையே இல்லை, வச்சா அப்படியே ஸ்கேன் ஆயிரும், கண்ணை ஸ்கேன் ஆயிரும். ஒருத்தங்க கண்ணு மாதிரி இன்னொருத்தங்க கண்ணு அமையவே அமையாது. எப்படி ரேகை ஒருத்தங்களுக்கு அமைகிற மாதிரி மற்றவங்களுக்கு அமையாதோ, ஒருத்தங்களுக்கு இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு இருக்காதோ, அதே மாதிரி தான் கண்ணுடைய அமைப்பும். ஒருத்தங்களுக்கு இருக்கிற மாதிரி உலகில் மற்றவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் ரேகை விழுங்கன்னா கண்ணை ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், பேங்க்கில் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் காசு போட்டிருக்கிறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டு ஸ்கேன் பண்ண முடியல, என்ன சார் பண்ணுறது, நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், அப்படின்னா கண்ணை ஸ்கேன் பண்ணுங்கள். அவங்க என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இல்லை, கண்ணை ஸ்கேன் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ரொவைட் பண்ண சொல்லி உங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸ்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜோனல் மேனேஜர் இருப்பாங்க, ஜோனல் ஆஃபீஸ், அந்த வட்டாரத்துக்கு அவங்க தான் ஹெட்டு, அவங்ககிட்ட சொல்லுங்கள். இது மாதிரி சார் ஸ்கேன் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க, கேஒய்சி நாம்ஸ் அப்டேட் பண்ண முடியலன்றாங்க, ரேகை பதிக்க முடியல, அதனால் நீங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஏற்பாடுங்க, அந்த ஸ்கேனர் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் நேராக ஜோனல் மேனேஜர்கிட்டே பேசலாம். அப்படியே முடியலையா,
நீங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு பேசலாம். ஹெட் ஆஃபீஸ்க்கு எல்லாம் பேசலாம். நீங்கள் வந்து ஒன்றும் தயங்க வேண்டாம். நீங்கள் வந்து கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட். கஸ்டமர் தான் பேங்க்கினுடைய பாஸ். பேங்க்குடைய பாஸ் யாருன்னா கஸ்டமர் தான், எப்பயுமே கஸ்டமர் தான். ஸோ வி ஹாவ் ஃபுல் ரைட் டு ஆஸ்க் தி கொஷின். நீங்கள் பேங்க்கை கேள்வி கேட்குறது உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி, சார் ஸ்கேன் பண்ண முடியல, இந்த பிரான்ச்சில் ஸ்கேன் பண்ண மாட்டேன், ஸ்கேன் பண்ண முடியலன்னாக்க என் கேவிசி நாம்ஸ் அப்டேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வயசு எங்களுக்கு அதிகம், விரல் ரேகை தேஞ்சிருச்சு. அதனால் எங்களால் ஒன்றும் பண்ணாமல் எங்களால் அலைய முடியாது. ஸோ கை ரேகையை ஸ்கேன் பண்ண முடியலன்னா கண்ணை ஸ்கேன் பண்ணுங்கள். அதுக்கு அவங்க சொன்னாக்கா அவங்ககிட்ட மிஷின் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மிஷின் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். அவங்க ப்ரொவைட் பண்ண உடனே எங்களுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. அதனால் விரைவில் அந்த ஸ்கேனர் வாங்க உத்தரவு போடுங்க. நாங்கள் தடை இல்லாமல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் யார் யார் இந்த பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்களோ அல்லது ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்களோ எல்லாம் ஹெட் ஆஃபீஸ்க்கு இது மாதிரி லெட்டரோ அல்லது இமெயில் அனுப்புங்க. லெட்டர் எழுதுறவங்க கூட கொஞ்சம் போகலை, வரல, ரிசீவ் பண்ணல, எங்கேயோ போட்டாங்க அப்படி இப்படின்னு பிரச்சனை வரும். நீங்கள் இமெயில் அனுப்புங்க. இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகுவாங்க. டெய்லி பார்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க பார்த்து ஆகுவாங்க. பார்த்தானா கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். உங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். பதில் கண்டிப்பாக சொல்லுவாங்க, பதில் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மாதிரி எத்தனையோ பேர் தடுமாற்றிருப்பாங்க, ரேக் வைக்க முடியாமல் தடுமாற்றிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பேங்க்கில் சொல்லுங்கள், அவங்க கேட்கலாம், ஜோனல் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள். அவரும் கேட்கலனாக்கா ப்ரொவைட் பண்ணலன்னா, அந்த மிஷின் ப்ரொவைட் பண்ணலாம், ஹெட் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், உடனே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். உங்கள் கேவிசி நாம்ஸை அப்டேட் பண்ணிடுறாங்க. இது அவங்கள பேங்க்காரங்களை நான் வந்து குற்றம் சொல்கிற மாதிரி சிலவங்க நினச்சவங்க. பேங்க்காரங்க நான் குற்றம் சொல்ல, அவங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களும் இதை புரிஞ்சுக்குவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே வந்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் கண்ணை ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த மிஷினை ஸ்கேனரை ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்படி ப்ரொவைட் பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அங்கே நிறைய இது மாதிரி கேஸ் வருதுன்னு சொல்கிறாங்க, இது மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. யாருமே அவங்களுக்கு இந்த சஜஷன் பண்ணலையோன்னு எனக்கு தெரியல. எப்படி பண்ணாமல் விட்டாங்க, எப்படி இந்த இதை கவனிக்காமல் விட்டாங்கன்னு தெரியல. ஸோ சொல்ல வேண்டியது நம்ம கடமை, நல்ல விஷயங்களை இருந்தால் சொல்ல வேண்டியது கடமை. நான் இந்த வீடியோ மூலமாக அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எல்லாத்துக்கும் ஸ்கேனரை ப்ரொவைட் பண்ணுங்கள். எல்லா பிரான்ச்சுக்கும் ஸ்கேனரை ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ யாருமே ரேகை விழலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகக்கூடாது. அவங்க கேவிசி நாம்ஸை இதன் மூலமாக அப்டேட் பண்ணிக்குவாங்க, நீங்களும் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களை ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்தியன் பேங்க் எப்பயுமே முன்னோடியாக இருக்கும். இந்தியன் பேங்க் மட்டும்னு சொல்லலை, எல்லா பேங்க்கும் இதை ப்ரொவைட் பண்ணணும். எல்லா பேங்க்கும் இதுக்கு ஆக்ஷன் எடுத்து அவங்கவுங்க பிரான்ச்சுக்கு, அவங்கவுங்க பேங்க்குக்கு இந்த ஸ்கேனரை, கண்ணை ஸ்கேன் பண்ணுற ஸ்கேனரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். அப்படி செய்வீங்கன்னு நம்புகிறேன். நாட்டில் நல்லது நடக்கட்டும், மக்கள் சுபிட்சமாக இருக்கட்டும், ஏழைங்க பேங்க்குக்கு வரத சந்தோஷமான ஒரு நிகழ்வாக நினைக்கணும். நன்றி, வணக்கம்.